வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. நீங்கள் அனைவரும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பொங்கல் திருவிழா தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு திருவிழா, உழவர்களுடைய பெரிய ஒரு கொண்டாட்டம். இந்த உழவர் திருநாளுக்காக ஒரு மாதமாகவே திட்டமிடுவாங்க. எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு வர்ணம் பூசுறது, அப்புறம் மாடுகளுக்கு நல்லா கொழுப்பாட்டி அதுக்கு கொம்புகளுக்கெல்லாம் வர்ணம் பூசுறது, அப்புறம் ஜல்லிக்கட்டு அந்த வீர விளையாட்டுக்கு காளைகளை தயார்படுத்துறது, காளையர்களையும் தயார்படுத்துறது, இப்படி பொங்கல் திருவிழாவுக்கு ஒரு கொண்டாட்டங்கள், அதுக்கு உண்டான முன் ஏற்பாடுகள் இதெல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கொண்டாட்டம்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு காரணத்திற்காக வருடம் முழுவதும் அவர்கள் பணி செய்கிறார்கள். உழவர்களுக்கு துணையாக மாடுகளும் அப்புறம் கால்நடைகள் இவைகள்லாம் உழவருக்கு துணை செய்கின்றன. அவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லும் ஒரு விதமாக இந்த விழாவை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லை, சீர் செய்கிறது, தன்னுடைய சகோதரிக்கு மகளுக்கு இந்த பொங்கல் சீர் செய்து அதன் மூலம் ஒரு மகிழ்ச்சி. இப்படி பொங்கல் திருவிழாவானது மிகச்சிறப்பாக தமிழ் மக்களால் பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுகிறது. அதற்குண்டான முன்னேற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நானும் கூட என்ன செய்வேன், பொங்கல் திருநாளை தான் சிறப்பாக கொண்டாடுவேன். புத்தாடை உடுத்தி பொங்கல் வைத்து பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடுவோம். நீங்களும் என்ன செய்யணும், புத்தாடை எல்லாம் எடுத்து எல்லாம் தயார் பண்ணி வச்சுருங்க. பொங்கல் பானையெல்லாம் வாங்கி வச்சுருங்க. அப்புறம் கரும்பு அப்புறம் வாங்கிக்கலாம். அதற்குண்டான பொருள்கள்லாம் வாங்கி வச்சு பொங்கலை நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம திருக்குறளையும் சிந்திச்சிருவோம். ஐயன் திருவள்ளுவரும் என்ன செய்கிறாரு, உழவர்களை போற்றி அவர்களுக்காக ஒரு தனி அதிகாரத்தையே வைத்து அதில் ஒரு 10 குறளையும் வைத்து உழவர்களை போற்றுகிறார். அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதிகாரம் 104 உழவு, குறள் எண் 1031. சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்படி சுற்றிட்டு இருக்கு, தன்னைத்தானே சுற்றுறது, சூரியனையும் சுற்றிட்டு வருது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் அப்படி தான் சுழன்று பணி செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க. ஆனால் அனைவரும் யாரை பின்பற்றி ஆகணும், யாரை சார்ந்திருந்தாகணும், இந்த உழவர் பெருமக்களை, வேளாண் பெருமக்களை தான் சார்ந்திருக்கணும். அவர்கள் தான் தலை சிறந்தவர்கள். அந்த தொழில் தான் தலையாய தொழில் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த குறளில் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறாரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். உழவு தொழில் செய்கிறவங்க தான் முன்னே நோக்கி செல்லக்கூடியவங்க. மற்றவர்கள்லாம் அவர்களை பின்தொடர்ந்து தான் செல்ல வேண்டிய ஒரு சூழல். அதுதான் இயற்கை. உழவர்கள் தான் போற்றக்கூடியவர்கள், பெருமைக்குரியவர்கள். மற்றவங்கெல்லாம் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியவர்கள். அதான் ஐயன் இந்த குறளில் சொல்கிறாரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். உழவு தொழில் தான் தலையாய தொழில். அதனால் நான் உழவு தொழிலை போற்றுவோம், விவசாயத்தை பேணி காப்போம். இந்த நேரத்தில் விவசாய பெருமக்களுக்கும், விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும், கால்நடைகளுக்கும், அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். இந்த பொங்கல் முன்னோட்டம், திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சிந்திக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.